ஊதிய உயர்வு தொடர்பாக சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சி அமைப்புக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்க பொதுச் செயலாளர் குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க, நாங்க பேசிட்டு போட்டோம். விஜயகாந்த் அழைக்கிறதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? காங்கிரசின் தலைவர்கள் யாராவது விஜயகாந்தை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி நான் பேச முடியாது. அதுக்கான பதில் EVK இளங்கோவன் அவர்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு TNCC பிரசிடென்ட் முறையில் அவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். சரி மேடம், இப்போ விஜயகாந்த் அல்லாமல் வேற எந்தெந்த கட்சிகளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து பலப்படுத்தி நினைக்கிறீங்க? இன்னைக்கு தான் இப்பதான் நீங்க விட்டீங்கன்னா நான் டெல்லி கிளம்பிடுவேன். ஃபிளைட் காத்துட்டு இருக்கு. சோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் மத்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கிருந்து டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் தலைவர்கள் சந்திச்சு பேசிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். இது இருக்கிறது பிரச்சனைகள் திசை திருப்புறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கார்த்தி சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. காங்கிரஸ் சார்பாக கட்சி சார்பாக நேத்து ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு. இது திசை திருப்புறதுக்காக ஒரு விஷயம். அப்படியே கார்த்தி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா சட்ட ரீதியாக நீங்க நடவடிக்கை எடுங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. சோ திசை திருப்புறதுக்காக லோக்சபாலேயே இருக்கட்டும், ராஜ்யசபாலேயே இருக்கட்டும், இல்ல இங்க அசெம்பிளில இருக்கட்டும், ஏதோ திசை திருப்புறதுக்காக பிரச்சனைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா அதை பத்தி பேசாம இந்த ஒரு புதுசா எடுத்துக்கிட்டு இது பத்தி ஒரு கலாட்டா பண்றது கோர்ட்ல இது பார்க்கும்போது ரொம்ப கேலியாகவே இருக்கு. அத நீங்க தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. இது நான் சொன்னேன். எத்தனை குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேலயும் இங்க அதிமுக மேல அதிருப்தியோட மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பெருசா பேசிட்டு இது மட்டும் தான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ஹைலைட் பண்றதுனால ஏன்னா கிளியரா இருக்கும், கார்த்தி எந்த தவறு பண்ணல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் மேல தவறு இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க. இதை நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல பாத்துட்டோம், வாத்ரா கேஸ்ல பாத்துட்டோம். தேவையில்லாத விஷயங்கள் பெருசாப்படுத்துவாங்க. உண்மை இல்லாம அப்புறம் அதுக்கு பதிலே இருக்காது. இதுதான் இது. அதே மாதிரிதான் இந்த கார்த்தியோட பிரச்சனையும் இருக்கு. தப்பு பண்ணிருந்தா நடவடிக்கை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ண. அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு இவர்தான் குற்றவாளினா ஏன் அது மேல ஒரு நம்மளுடைய தாட்ஸ் திணிக்கணும்னு கேட்கிறோம். இட்ஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியரா இருக்கு. 2G கேஸும் எந்த அளவுக்கு இன்னைக்கு இவங்க ஒரு பிகர் வச்சுட்டு அதிமுக காரங்க எப்பவுமே ஒரு பேனர் அடிப்பாங்க, ஒரு போஸ்டர் அடிப்பாங்க. ஆனா படிச்ச மக்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய் கேசஸ் போயிட்டு இருக்க. யாருமே பின் வாங்கல, யாருமே இல்ல நாங்க இது செய்யலன்னு சொல்லவே இல்ல. போராடிட்டு இருக்காங்க, கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல வாதாடிட்டு இருக்காங்க. கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். அதுக்கப்புறம் யாருமே இதுல இருந்து தப்பிச்சுட்டு ஓடணும்னா யாருமே நினைக்கல. எல்லாரும் அங்கதானே இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க. 2Gல பாதிக்கப்பட்டவங்களும் இங்கதான் இருக்காங்க. அதுக்கான தப்பிச்சு யாருமே ஓடலையே. லலித் மோடி மாதிரி அவங்களை நாட்டு விட்டு வெளியே அனுப்பலையே. இது வியாபம் கேஸ் இருக்கு. பிஜேபி இது பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல. வசுந்தர ராஜா மேல மோடியை சேர்ந்து கலந்து லலித் மோடியோட சேர்ந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அதை பத்தி யாருமே பேசல. சுஷ்மா ஸ்வராஜ் எந்த அளவுக்கு மோடியை ஹெல்ப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை பத்தி இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. இது முதல்ல பேசுறோம். இதுக்கான லலித் மோடியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, ஒரு தவறு நடக்குது, அதனாலதான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி லலித் மோடியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. லலித் மோடி இங்க கொண்டு வரட்டுமே, அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.